வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையீட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பொங்கல் ஸ்பெஷலாக சக்கரை பொங்கல் பார்க்க போகிறோம். இது கோவிலில் கிடைக்கிற மாதிரியே அதே டேஸ்ட்டில் ப்ரெஷர் குக்கரில் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் பாசிப்பருப்பு 1/2 கப் எடுத்திருக்கேன். இது 100 கிராம். இதை மிதமான தீயில வச்சு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வாசம் வந்துருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து ஒரு பவுலில் பச்சரிசி 1 கப் 200 கிராம் எடுத்திருக்கேன். அது கூட நம்ம வறுத்து வச்ச பாசிப்பருப்பையும் சேர்த்து இதை 2லேருந்து 3 தாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். எந்த கப்பில் அரிசி அளக்குறீங்களோ அதுலேயே வெல்லம், தண்ணி, பாசிப்பருப்பு எல்லாத்தையும் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையுமே நம்ம தண்ணி இருத்து விட்டுட்டு குக்கரில் சேர்த்துடலாம். 1 கப் அரிசி 1/2 கப் பாசிப்பருப்புக்கு 4 கப் தண்ணியும் பால் 1 கப்பும் சேர்த்துக்கிறேன். பால் சேர்க்க உங்களுக்கு பிடிக்காட்டி 5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். பட் பால் சேர்க்கும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ குக்கரை மூடி 4 விசிலுக்கு மிதமான தீயில வச்சிடலாம். அடுத்து ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் அளவு நெய் எடுத்துக்கலாம். நெய் சூடானதும் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து அதை லைட்டாக பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இதை வறுத்தாச்சு, தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து திராட்சையை வறுத்துக்கலாம். இது நல்லா உப்பி வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ திராட்சையை வறுத்தாச்சு, இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்து வெள்ளை கரைசல் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்துடலாம். இதை குறைவான தீயில வச்சு வெல்லம் கரையிற வரைக்கும் வச்சிடலாம். வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதும், நமக்கு பாகுபதெல்லாம் தேவையில்லை. இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வடிகட்டிக்கலாம். வெல்லத்தில் தூசு மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் வெல்லத்தை கரைச்சி இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கிறோம். வெல்லம் உங்களுக்கு நல்ல சுத்தமான வெல்லம்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் டைரெக்டாக பொங்கலில் வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லத்தை வடிகட்டியாச்சு, இதை தனியாக வச்சிடலாம். 4 விசில் வந்துருச்சு. அரிசி பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மசிச்சாச்சு. அடுத்து இது கூட நம்ம கரைச்சி வச்ச வெள்ளை கரைசலை சேர்த்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை அடுப்பில் வச்சு குறைவான தீயில வச்சு நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்ச முந்திரி, திராட்சையை சேர்த்துடலாம். அடுத்து இது கூட ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன். அடுத்து இது கூட ஜாதிக்காய் பொடி 1 சிட்டிகை அளவு சேர்த்துக்கோங்க. என்கிட்ட பொடியாக இல்லை, அதனால் இந்த மாதிரி திருவி சேர்த்துக்கிறேன். பச்சை கற்பூரம் 1 சிட்டிகை சேர்த்துக்கலாம். இதை சேர்க்கும்போது நமக்கு கோவிலில் சாப்பிட்ற பொங்கல் டேஸ்ட் கிடைக்கும். அடுத்து இது கூட 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது கோவிலில் கிடைக்கிற அதே டேஸ்ட்லேயே இருக்கும். இது நம்ம ஈஸியாக ப்ரெஷர் குக்கரில் பண்ணிடலாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.